எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிப்போமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆர்வத்தோடு கூடியிருக்கிற நம்மை, ஆராதித்து தயாராக இருக்கிற நம்மை கர்த்தர் அவருடைய வசனத்தினாலும் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நிரப்பும்படியாக அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தரின் கிருபை இருக்கட்டும். உங்களுடைய அன்பிற்காய், நீங்கள் எங்கள் இருவருக்கும் செய்த பெரிய காரியங்களுக்காய், எங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்காய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இது போன மாதம் எங்களை செலிப்ரேட் பண்ண இடம் கொடுத்த நம்முடைய பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாக்கும், எங்களை பலப்படுத்தின சபையின் அங்கத்தினர்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். குறையில்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கும்படியாய் அவருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அதே போல் ஆவி, ஆத்துமா, சரீரம், உன் ஆத்துமா வாழ்ந்திருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆமேன். கர்த்தர் இந்த இடத்திலே அவருடைய வார்த்தையை கொடுத்த பெரிய அளவில்லாத ஒரு வாய்ப்பிற்காய் நான் அவரை துதிக்கிறேன். எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, கர்த்தர் தான் அதை வாய்க்க செய்கிறார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கே மகிமையை செலுத்துகிறேன். நாம் இதுவரைக்கும் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டு இருக்கிறது எபிரேயரிலே சில அதிகாரங்களை எடுத்தோம். 12 அதிகாரத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். போன மாதம் நாம் எதை சிந்தித்தோம்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? தலைப்பு மாத்திரம் சொல்லுங்கள். மத்தியஸ்தர். வெரி குட். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது நன்மையானவைகளை பேசும் அவருடைய தெளிக்கப்படும் இரத்தம். வெரி குட் ராணி. அடுத்தது என்ன பார்த்தோம்? நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திலே சீயோன் மலையின் அந்த ஒரு அபூர்வமான காரியங்களை நாம் படித்தோன்னா, முக்கியமாக ராணி சிஸ்டர் சொன்ன அந்த 2 பாயிண்ட்ஸை தான் நம்ம அதிகமாக படித்தோம். இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அதே அந்த அருளுரை பகுதியிலே நாம் கடந்து செல்கிறோம். அதில் இன்று நம்முடைய தலைப்பு அது இல்லை, இருந்தால் பரவாயில்ல, போடாட்டம் ஒன்றும் இல்லை. சர்வ சங்கமாகிய சபை, த யூனிவர்சல் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். சர்வ சங்கமாகிய சபை இது எங்கே காணப்படுகிறது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23 இன்றைக்கு நாம் பேச போகிறது 23, 25. உங்களுக்கு தெரியும், நாம் 18 தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். சீனாய் மலை, தாபோர் மலை, மலை பிரசங்க மலை, கலிலேயாவிலே இயேசுவானவர் குறிப்பிட்ட மலை, ஒலிவ மலை, சீயோன் மலை. அதற்கு அப்புறமாய் இன்று நாம் சொன்னது 2 காரியத்தை நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது 23வது வசனத்தில் இருக்கிற பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். இந்த 2 காரியங்களை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். இந்த சர்வ சங்கமாகிய சபை. எனவே தியான பகுதி என்ன என்றால் எபிரேயர் 12, 23 முதல் 25 என்று வைத்துக் கொள்ளலாம். 24 ஏற்கனவே நாம் சிந்தித்து முடித்து விட்டோம். எனவே 25 ஒரு முதல் பகுதி, எதற்காக நாம் இவற்றை எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும் என்றால், பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
அதுதான் நம்ம பாயிண்ட். எதனால இவையெல்லாம் நாம் ஏன் சிந்திக்க வேண்டும் என்றால், பரலோகத்திலிருந்து பேசுகிற நம் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். சரி, அப்போ இந்த இரண்டோடு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த எபிரேயர் நிருபத்தின் சத்திய போதனைகளை நிறைவு செய்வேன் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆமேன். கிட்டத்தட்ட இது 8வது தொடர் போதனை. சரி, இப்போ இந்த இடத்துல சர்வ சங்கமாகிய சபை என்றால் என்ன? முதலாவது, சபை என்றால் என்ன? இது யார் உண்டாக்கினது? நாமே உண்டாக்கி கொண்டோமா? மனிதர்கள் ஏதோ சபை சபை என்று சொன்னதை நாம் எடுத்துக்கொண்டோமா? இல்லை, இல்லை. கர்த்தர் உண்டாக்கினது இந்த சபை. இதை நான் முந்தி ரொம்ப காலங்களுக்கு முன்னால் அந்த அப்ஸ்டேஸில் இருக்கும்போது நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த சபை என்ற வார்த்தை முதலாவது எங்கே காணப்படுகிறது என்றால், வெரி குட், வெரி குட், அதை வாசிச்சிருங்கடா. நீங்கள் ரெஃபரன்ஸ் சொல்லிருமா? யாத்ராகமம் 12:3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாத்ராகமம் 12:3 வசனமும் 6 வசனமும். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக. ரைட், நமக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் வேணாம். நீங்கள் இஸ்ரவேல் சபையாரை நோக்கி, அந்த இடத்துல ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிற கட்டளையிலே இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லவில்லை. அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னது எல்லாமே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடையாளம் என்றார். இந்த இடத்துல அவங்க செங்கடலை விட்டு கடந்து வந்தாயிற்று, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாய் வந்தாயிற்று. எனவே அவர் குறிப்பிடுகிறது இஸ்ரவேல் சபை என்று. அப்படியானால் சபை என்றால் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, ஒரே நோக்கமுடைய ஒரு கூட்டத்தார். சபை சொல்லுகிறது என்னவென்றால், வேதம் குறிப்பிடுகிறது அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, ஒரே நோக்கத்தோடு கூடி வரும் ஜனக்கூட்டம். ஆமேன். நம்ம மற்ற இடங்களை பார்த்து திருவிழாக்களில் பார்க்கிறோம் பெரிய ஜனக்கூட்டம் என்று தான் சொல்லுகிறோம். இங்கு கிறிஸ்துவின் சபை அவராலே இரத்தம் கொடுத்து மீட்கப்பட்டு தனக்கென்று வைத்து கொண்டு ஒரு நோக்கத்திற்காக கூடி வரச் செய்கிறார். There is a purpose. ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? நாங்கள் எல்லாவற்றையும் முடித்து நித்தியத்துக்குள்ளாய் அவரிடத்திலே போய் சேர வேண்டும். ஆமேன். தன்னோடு கூட வைத்துக் கொள்வதற்காய் எங்களை தெரிந்து கொண்டார். சரியா? இப்போ இதற்கு ஆங்கில பதங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அசம்பிளி. தெரியுதா அப்போ உங்களுக்கு? அசம்பிளி ஆஃப் காட், அசம்பிளி, சர்ச், சர்ச், கேதரிங் என்றும் சொல்லுகிறார்கள். அசம்பிளி அண்ட் சர்ச். இந்த அசம்பிளி என்பதை பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே பார்க்கிறோம். சபையார் என்னன்னா, மோசேக்கு பின்பதாக ராஜாக்களின் காலத்திலே, நீங்கள் குறித்து மாத்திரம் வைத்து கொள்ளலாம், படிக்க வேண்டாம், நான் சொல்கிற வசனங்களை மாத்திரம் படித்தால் போதும். 2 நாளாகமும் குறிப்பு எழுதுகிறவர்களுக்காக சொல்லுகிறேன். முதலாவது நாம் சபை என்ற வார்த்தையை பார்க்கிற இடம் யாத்ராகமம் 12:3-6. அடுத்து நியாயாதிபதிகளின் காலத்திலெல்லாம் சபை என்ற வார்த்தை பிரயோஜனப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் அதில் என்ன அழகாக ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அதனால் ஆண்டவர் அங்கே சபையார்னு குறிப்பிடலை. அவங்களுக்கு நோக்கமே என்னன்னு தெரில. எதற்கு அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள் என்றே தெரியவில்லை. ராஜாக்களின் காலத்தில் மிகவும் ஸ்பெசிஃபிக்காக எசேக்கியா, தாவீதின் காலத்தில், எசேக்கியா தான் உங்களுக்கு தெரியும் இந்த இஸ்ரவேல் புத்திரரை ஒருங்கிணைத்து சபையை ஆசரிப்புகளை செய்ய வைத்தான்.
2 நாளாகமம் 29:32 எடுத்துட்டா வேணா வாசிங்க. 2 நாளாகமம் 29:32. சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகன பலிகளின் தொகை. சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகன பலிகளின் தொகை இத்தனை என்று சொல்லப்படுகிறது. எந்த சபையார்? அவன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் கூடி வரச் செய்தான், சர்வாங்க தகன பலிகளிலே இட்டு கர்த்தருடைய ஆசரிப்புகளை துவக்கி வைப்பதற்காக. ஆமென், ஆமென். இதை அப்படியே பின்னாலே கடைபிடித்தார்கள். எங்கிருந்து எசேக்கியா கற்றுக்கொண்டான்? தாவீதிடத்திலிருந்து. 1 நாளாகமம் 29:10. 1 நாளாகமம் 29:10. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது. தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்கிறான் தாவீது? சபையாரை கூப்பிட்டு தான் தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காய் சபதரித்து வைத்த பொருட்கள் இத்தனை, ஆனால் ஆண்டவர் என்னை கட்ட வேண்டாம், நீ இரத்தம் சிந்தின கை கட்டாதே என்று சொன்னதினாலே சாலமோன் செய்வான், அவன் உங்களுக்கு முன்பாக வாலிபனா இருக்கிறான், அவனோடு கூட சேர்ந்து வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு தாவீது அந்த இடத்துல சபையார் சபையார். அப்புறம் நீங்க பின்னால பார்த்தீங்கன்னாக்கா இந்த சபை என்று சொல்லப்படுவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின புஸ்தகத்திலே, இதை நாம் நம்முடைய பரீட்சையிலே ஒரு வசனமாய் கேட்டோம். நான் உங்களுக்கு சொன்னேன், யாருமே எழுதாத கேள்வி இது. மத்தேயு 16:18 இல்லடா, மத்தேயு 16:18. எங்கே 2 பேர் 18:20? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பேதுருவை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. அப்போ நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்? பேதுருவின் மேலல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின் மேலே. ஸோ நமக்கு என்ன அஸ்திபாரம்? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். என் சபையை கட்டுவேன். அதனால நம்ம ஆண்டவரே உம்முடைய சபையை கட்டும் நோ, அவர் சொல்லிட்டார், கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதை நம்முடைய குடும்பத்திற்கு கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிறிய சிறிய கிறிஸ்துவின் சபைகள் நாம் அத்தனையும் ஒன்று சேரும்போது அது மகா பெரிய சபை. ஆமென். சரி, இந்த சபை என்ற வார்த்தைக்கு இது நியூ டெஸ்டமெண்ட் ஃபுல்லாகவே கிரேக்கத்திலே எழுதப்பட்டு தமிழ் மற்ற ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், எக்லீசியா. இதை நான் உங்களுக்கு முதலையே சொல்லியிருக்கேன். எக்லீசியா, EKKLESIA, எக்லீசியா. எக்லீசியா என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார். ஆமென். எல்லாரும் என்னோட இருக்கீங்களா? இது கருகலான சத்தியம், ஆனால் நீங்கள் கூட இருக்கணும். மிகவும் 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 முக்கியமான சத்தியங்கள். அப்போ ஆண்டவர் கட்ட போகிறார். பேதுருக்கும் தன் சீஷர்களுக்கும் சொல்லிட்டார். ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறார் அந்த இடத்துல? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரன், இஸ் an இன்டர்நேஷ்னல் அசம்பிளி ஆஃப் காட் பிஷப். பிஷப்னா சாதாரண பிஷப் இல்லை, அவருடைய சபையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன எழுதுகிறாரு? வெரி பிக் பைபிள் ஸ்காலர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே சாத்தானை காலின் கீழே மிதித்து ஜெயத்தை எடுத்து கொண்டார். ஆமென். அதனால பாதாளம், ஐயோ என் சபையை இது பண்ணிடுவோன்னு ஆண்டவர் அப்படின்னு நினைக்கலையா. ஆல்ரெடி எனக்கு ஜெயம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனாலே எவ்விதத்திலும் பிசாசின் சக்திகள் என் சபையை மேற்கொள்ள முடியாது. நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் அது உரியது. ஆமென், ஆமென். அப்போ நாம் எப்படி முன்னேறி செல்ல வேண்டுமாம்?
அவர் ஏற்கனவே ஜெயித்த ஜெயம் இருப்பதினாலே நான் முன் சென்று போய்க்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விசுவாசியாய், ஒரு விசுவாசியின் குடும்பமாய், ஒரு சிறிய சபையாய், ஒரு பெரிய சபையாய், உலகம் அனைத்திலும் இருக்கிற கிறிஸ்துவின் சபையாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஆமென். நமக்கு இங்கே போட்டு அவனோட போராடி முன்னேறி போகிற வேலை இல்லை. போராடி முடிச்சிட்டாராங்க. சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். நம் குடும்பங்களின் பிரச்சனைகளிலே, பர்சனல் பிரச்சனைகளிலே, வியாதி பிரச்சனைகளை அவர் வெற்றி சிறந்து விட்டார். எனவே நான் முன்னேறி செல்ல வேண்டும். எனக்கும் சேர்த்தே தான் சொல்கிறேன், முன்னேறி செல்ல வேண்டும். ஸோ ஆண்டவர் சொன்ன சர்ச் என்னது? அந்த எக்லீசியாக்கு இங்கிலீஷ் சர்ச், CHURCH. அந்த இடத்துல என்ன மீனிங்? இட் இஸ் an advancing force. அது முன்னேறி வருகிற படை. அழகல்ல? அது முன்னேறி வருகிற படை. அவர்களை யார் வந்தாலும் மேற்கொள்ள முடியாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நானோ, நம் குடும்பமோ, நம் சபையோ, உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சபையோ முன்னேறி செல்வதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆமென். அதனால நான் பரலோகத்தின் திறவுகோள்களை பேதுருக்கு கொடுத்தேனாரு. பேதுரு எடுத்திருந்த விசுவாச மக்கள் நம் கையிலும் அது இருக்கிறது. எதற்காக? வீடு வாசல் சுதந்தரிப்பதற்கு அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி ஆத்துமாக்களை கிறிஸ்துவனிடம் வழிகாட்ட. முதல் அதுதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென், ஆமென். அப்போ இங்க ஏன் நீங்க சர்வசங்கமாகிய சபைன்னு சொன்னீங்க? எபிரேயருக்கு எழுதும்போது ஏன் அவர் சர்வசங்கமாகிய சபை என்று எபிரேயராக்கியோன்னு சொல்ல வேண்டும்? அதாவது பரலோகத்தில் இருக்கிற நீதிமான்களின் ஆவிகளும், நீங்க எபிரேயருக்கு 12க்கு வாங்க, நீதிமான்களின் ஆவிகளும் எடுத்துட்டீங்களா? நீதிமான்களின் ஆவிகளிடத்திற்கும் முன்னால 1000 தேவதூதர்களிடத்திற்கும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். அப்படித்தானே 24 முடியுது. நாம் வந்து சேர்ந்தோம். அப்ப இங்க இருக்கும் கிறிஸ்து சபையாகிய நாம் பரலோகத்திலே இருக்கிற பரிபூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளை சேர்த்து வைத்திருக்கிறார். தேவதூதர்கள் இருக்கிறார்கள், தேவாதி தேவன் குமாரனாகிய கிறிஸ்து இருக்கிறார். அங்கே நாம் பரிசுத்த ஆவியானவராலே கூட்டப்படுகிறோம். இதுக்கு பேர் தான் சர்வ சங்கமாகிய சபை. அப்ப பரலோகத்தில் இருக்கிற சபைக்கு பேர் வெற்றி கொண்ட சபை, ஜெயம் கொண்ட சபை, உலகத்தின் பாடுகளை வெற்றி கொண்டவர்கள். இங்க இருக்கிற நாம் யாரு? போராளி சபை. போராளி சபை, நல்ல போராட்டத்தை போராடுகிற சபை. மிலிட்டன்ட் சர்ச், MILITANT, மிலிட்டன்ட் சர்ச். இது நம்ம சொல்கிறோம், அது பெரிய மிலிட்டன்ட் குரூப்புப்பா, அது ஒரு போராளிகளோட கூட்டம். அங்கிருப்பது ட்ரையம்ஃபண்ட் சர்ச், TRIUMPHANT, ட்ரையம்ஃபண்ட் சர்ச். ஸோ அந்த ஜெயித்த வெற்றி கொண்ட சபையும் இங்கே இருக்கிற போராளி சபையும் சேர்ந்தது தான் சர்வ சங்கமாகிய சபை. இதை நாங்கள் ஒரு சிறிய ஒரு அழகான பாமாலையில் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கிளம்பும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அதனால் ஒரே ஒரு ஸ்டான்ஸாக மாத்திரம் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அது ஒருவேளை அப்பா நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம், யூ மே நாட் பி ஏபிள் டு, அதை விட்டுருங்க. வெற்றி கொண்ட சபை பாடும் பாத்திரர் நீ,
வேணெங்கும் தூதி கொண்டாடும் பாத்திரனே, துரைத்தனங்கள் பாணியவே, நறுமணங்கள் எழும்பவே, ஓயா கவி பெருகிடவே, பாத்திரனே. எங்க சபையில் எங்க அசம்பிளியில் இதை அடிக்கடி பாடுவோம். வெற்றி கொண்ட the church triumphant singing worthy the lamb. நீங்க என்னோட அந்த பாத்திர நீர்ன்றதை மாத்திரம் திருப்பி சொல்லுங்க. வெற்றி கொண்ட சபை பாடும் பாத்திரனே, வேணெங்கும் தூதி கொண்டாடும் பாத்திரனே, துரைத்தனங்கள் பாணியவே, நறுமணங்கள் எழும்பவே, ஓயா கவி பெருகிடவே, பாத்திரனே. ஆமென். நாங்கள் சண்டே கிளாஸில் இருக்கும்போது எங்கள் சபையில் பாடுவாங்க. அப்போ எங்கள் எல்டர் சொல்வார், சண்டே கிளாஸ் சில்ட்ரன் சத்தமே காணோம், கத்துவோம், பாத்திரனீர் அப்படின்னு அந்த சத்தம் வரணும். ஆமென் ஆமென். சரி, அப்போது சர்வ சங்கமாகிய சபையின் துதிக்கு அவர் பாத்திரர். ஆமென் ஆமென். சரி, அப்போ நம்முடைய சபையாய் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? சாத்தானோடு போராட வேண்டாம், ப்ரொசீடு ஃபர்தர். நீங்கள் இதை இதில் ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரில. ஹிஸ்ட்ரி படித்ததில் நெப்போலியன் போனபார்ட் ஞாபகம் இருக்கா? நெப்போலியன் போனபார்ட் இங்கிலீஷ் வாரில் அவன் அந்த எல்லா வாரியர்ஸையும் பிடிச்சிட்டு முன்னால் போய்கிட்டே இருந்தானா. அதனால் நெப்போலியன் போனபார்ட்டுடைய ஆர்மிக்கு என்ன பேர்? அட்வான்சிங் ஆர்மி. இதை நான் படிக்கும்போது அதுதான் எனக்கு ஞாபகத்தில் இருந்துச்சு, அட்வான்சிங் ஆர்மி. என் ஆர்மி பின்னாலே போகாது அப்படின்னா நான் ஒரே ஒரு கிறிஸ்தவன் அதை மாற்றினான். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு பிளான் பண்ணல. ஒரே ஒரு வயதான ஒரு கிறிஸ்தவ மனிதன் ஒரு ஃபீல்டுக்குள்ளே நின்று வேலை செய்யிட்டு இருந்தாராம். நெப்போலியன் போனபார்ட் ஆர்மி இஸ் கோயிங் இன் டு யூரோப். அங்கிட்ட உங்களுக்கு போக வழி தெரியலையாம். அவன் கண்டு கொண்டான் இது நெப்போலியனுடைய ஆர்மி என்று. உடனே இந்த ஒரு வயசான மனுஷன் இருக்கான், அவர்கிட்ட கேட்போன்னு ஜென்ரல் கேட்டாராம், விச் வே டு கோ. அவன் என்ன பண்ணான, he showed the opposite direction, that is the way you should go நானா. நெப்போலியன் தோற்று போனான். ஏனென்றால் அங்கே ஆங்கிலேயருடைய படைகள் ரெடியாக இருந்தாங்களாம். ஆமென். அதுதான் நம்ம சபை, அட்வான்சிங் ஃபோர்ஸ். வழியில் இருக்க வேண்டாம், நம்ம கையை காட்ட வேண்டாம். we are moving forward. ஆமென். என் குடும்பம் moves forward. I move forward. அதை தடுக்க பிசாசால முடியாது. ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தால் மாத்திரமே. ஆமென். சரி, இந்த சபையை குறித்து பவுலப்போஸ்தலனுக்கு கிடைத்த வெளிப்பாடு யாருக்குமே கிடைக்கல. அதை மாத்திரம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அப்போஸ்தலர் 2 நீங்கள் போக வேண்டாம், ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த சபையை பற்றி பவுல் ரொம்ப அழகான வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியருக்கு வாங்க. 1 கொரிந்தியர் நம்ம கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:9.
ஒன்று நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் நீங்கள் தேவனுடைய பண்ணையாயிருக்கிறீர்கள். நம்ம சொல்லுவோம்ல, அவர் பெரிய பண்ணக்காரரா? பண்ணக்காரர், நிறைய அவருக்கு அடியில் சொத்து இருக்கு. நம்ம தேவனுடைய சொத்து, அவரோட பண்ணை. இந்த பண்ணையை பாதுகாக்கிறது யார் வேலை? பண்ணக்காரர் வேலை. அதனால நாம் எதை பார்க்கிறோம்? பண்ணையாகிய நம்மை, இந்த சிறிய சபையை, நம் குடும்பத்தை பாதுகாப்பது பண்ணையாரோட வேலை. ஆனால் அவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே நீ இருந்தால் மாத்திரமே. அது ஒரு அழகான ஒரு வெளிப்பாடு அந்த இடத்துல. அப்போ அதை அவர் பாதுகாக்கிறார், அதை அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறார். பண்ணையை என்ன செய்வான்? பண்ணையார் விரிவாக்கப்படுத்தி கொண்டு அழகுபடுத்தி கொண்டே இருப்பான். அதே போல அவர் நம்மை அழகுபடுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமேன், ஆமேன். என்னோட இருக்கிறீங்களா எல்லாரும்? ஓகே. அடுத்தது 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலேயே 16-17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நான் அடுத்தது என்னவா? அந்த சபை தேவனுடைய ஆலயம். அதாவது யூதர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அப்போ அவங்களுக்குள்ள பெரிய போராட்டம் யூத கிறிஸ்தவர்களுக்குள்ள. அப்போ ஆலயத்துக்கு எங்கே போகிறது? இப்போ இருக்கிற யூதர்கள் நம்மை ஆலயத்துக்குள்ளே விட மாட்டாங்களே, நம்ம எங்கே போகிறது? பவுலப்போஸ்தலனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், நீயே தேவனுடைய, சொல்லுங்க, நானே தேவனுடைய ஆலயம். I am the temple of the living God. So temple அங்கே யூஸ் பண்ணுற டேர்ம் ஃபார்ம், FARM, பண்ணை. டெம்பிள்னு சொன்னால் அதை என்ன செய்யணும்? அழகு. நம்ம பார்க்குறோம் இங்கெல்லாம் பரிசுத்தப்படுத்தணும், அழகுபடுத்தணும், அதில் இருக்கிற பனிமுட்டுகள் தொலைந்து போகாமல் இருக்க வேண்டும். அப்படித்தானே? அப்படித்தானே வாசிக்கிறோம். அங்கே கொள்ளையடிச்சிட்டாங்க, இங்கே கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்போ கர்த்தருடைய ஆலயமாய் நான் இருந்தால், கர்த்தர் எனக்குள்ளாய் கொடுத்த இக பர நன்மைகள் கொள்ளையடித்து கொண்டு பிசாசானவனால் போகக்கூடாதபடி வாசலை பிசாசுக்கு திறந்து நான் வைக்கக்கூடாது. ஒரு சின்ன இடம் இருந்தால் அவனுக்கு போதும். சரி, எனக்கு எப்படி தெரியும் இது வாசல் திறந்து வைக்கிறதா இல்லையான்னு? கர்த்தருடைய வார்த்தையை பாரு, உனக்கு சொல்லி கொடுக்கும். அந்த வாசலை நீ திறந்து வைக்கணுமா மூடணுமா என்று சொல்லி. ஆமேன். அப்போ நான் தேவனுடைய ஆலயம். சரி, யூதர்களுடைய ஆலயத்துக்குள்ளே என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதற்கு அவர்கள் என்ன பெயர் கொடுத்தார்கள்? மர்சி சீட், கிருபாசனம். கிருபாசனம். அங்கே போகும்போது கிருபையினாலே சந்திக்கிற தேவன். இப்போ நமக்கு அது ரொம்ப, அவங்க பயந்தாங்க. அவங்க சொன்னது சாட்சியின் பெட்டின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா யாரும் தெரியாமல் அங்கே போய் பரிசுத்தம் இல்லாமல் நுழைஞ்சா மரித்து போனார்கள். அப்போ இந்த தொட்டுட்டா கூட மரித்து போனார்கள். அப்போ நமக்குள்ளாவே ஆண்டவர் வாசம் செய்கிறாராம். எப்படி? பரிசுத்த ஆவியானவரை. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுறார் இல்லையா? அந்த இடம் அவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். உள்ளும் புறம்பும், உள்ளும் புறம்பும் அவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். என் இஷ்டத்துக்கு நான் அலைய முடியாது. என் வீடு அவர் வசிக்கிறதற்கு தகுதியானதாக இருக்கிறதா? பரிசுத்தமாக இருக்கிறதா? சுத்தமாக இருக்கிறதா? ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு அசுத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஆவியானவரை புறாவிற்கு ஒப்பிடுகிறார்கள். புறா, நீங்கள் கவனித்து பாருங்கள், அமைதலாக சமாதானமாக இருக்க இடத்துல தான் புறா வரும். டவ், ஐ டோன்ட் மீன் த பிஜன், அது ஒரு நாய்ஸி பேர்டு. டவ், புறா. என்ன சொல்கிறீங்க? புறா, டவ் உங்கள் மரத்தில் கூடு கட்டுதுன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு சமாதானம் என்று அர்த்தம். ஆமேன், ஆமேன். புறா தமிழில் அழகாக மணிப்புறான்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பாடல்கள்லாம் இருக்குது, மணிப்புறா. அப்போது தேவனுக்கு பிரியமான சமாதானமும் சந்தோஷமும்
சுத்தமும் பரிசுத்தமும் இருக்கும்போது ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். அடுத்து ஒரு பெரிய ஒரு கொக்கி வைக்கிறார். என்ன வைக்கிறார்? அடுத்த வசனத்தில், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்தார். என்னையோ என் தேவன் வாசம் செய்யும் என் குடும்பத்தையோ, என் தேவன் வாசம் செய்யும் என் வீட்டையோ, என் சபையையோ, ஏன்னா குட்டி 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 ஆலயங்கள் ஒன்றா சேரும்போது அவருடைய ஆவியானவர் நிறைக்கிற ஸ்தலம் இது. சபையையோ ஒருவன் நான் கெடுத்தால் அவர் என்னை கெடுப்பார். அப்போ நான் இந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. சரி, என் ஆலயத்தை பத்திரமா வச்சுட்டு இன்னொருத்தன் ஆலயத்தை போய் கெடுக்கக்கூடாது. ஆமென். இன்னொருத்தன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது, இன்னொருத்தரை கெடுக்கக்கூடாது. அவன் விசுவாசியோ அபிசுவாசியோ, ஏன்னா நீ கெடுக்கவே கூடாது. அந்த ஒரு உணர்வோடு நாம் ஜீவிக்க வேண்டும். ஜீவிக்கிறோமா? அது மிகவும் மிகவும் முக்கியம். ஆமென், ஆமென். அடுத்தது, இந்த சரீரம் வேசித்தனத்திற்கு உரியது அல்ல. இந்த சரீரம் வேசித்தனத்திற்கு உரியது அல்ல. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற வாசஸ்தலம் என் ஆவிக்குள்ளே அவர் இருந்தாலும் என் சரீரம் தான் என் ஆவியை பாதுகாக்கிறது. இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் இப்போ உங்களை கடிந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வைங்க, எதை அது பாதிக்கும்? ஆவியவா, ஆத்மாவையா, சரீரத்தையா? சொல்லுங்க. இதை சண்டே கிளாஸ் பிள்ளைங்கிட்ட கேட்டேன். இம்மிடியட்லி தே சேட் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி சொல்லி கொடுத்த உடனே மை ஸ்பிரிட்னு சொல்லிச்சுங்க. அது யாரை பாதிக்கும்? நான் ஒன்றும் உங்களை அடிக்கலைப்பா, உங்கள் சரீரத்தை துன்புறுத்தலை. ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தைகளை என் ஆத்மா என்ன செய்து ப்ரிப்பேர் பண்ணி ஆவிக்கு அனுப்புது. அப்போ என் ஆவி துக்கப்படுகிறது. சரியா? அப்படி என்றால் இந்த சரீரத்தை நான் என்னமும் செய்தாலும் சரி, ஓங்கி யாரோ புண் ஆயிடுது, ஒரு இடத்துல வேதனை ஆயிடுது, சரீரம் வேதனைப்படுது. ஆத்மா என்ன சொல்லுது? இது ஏன் எனக்கு இந்த பாடு வேதனைன்னு சொல்லுது. எது துக்கப்படுது? சரீரமா? ஆவி. துக்கப்படுறது யாரு? நீ ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று நெகேமியாவை பார்த்து ராஜா கேட்டான். அவன் வெளியே நல்லா தான் இருக்கான் நெகேமியா. அப்பா ராஜா, ஒரு புறஜாதி ராஜா, ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு, இது மனதின் துக்கமே அன்றி வேறொன்றும் அல்ல என்று கண்டுகொண்டான். ஆமென். அப்போ என் மனதை பாதிப்பது என் முழுமையையும் பாதிக்கும், என் சரீரத்தை பாதிக்கும் வேசித்தனம் என் ஆவியையும் ஆத்துமாவையுமே பாதிக்கும். அப்படியானால் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்து போடும். ஆமென். அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். இது எல்லாருக்கும் உரியது. 80க்கும் உரியது, 90க்கும் உரியது, 10க்கும் உரியது. நாங்கள் ஓல்டு பீப்புள், நாங்கள் என்ன வேணால் செய்ய. நோ 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 நோ, யூ ஆர் மோர் அக்கௌண்டபிள். சரியா? உங்களை விட எங்கிட்ட தான் ரொம்ப கணக்கு கேட்பார். ஏய், உன்னை இத்தனை வருஷம் உயிரோட வச்சுருந்தேன்ல, இப்போ நீ தானே ரொம்ப அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஆமென். சரி, அதுக்கு இப்போ எல்லாரும் இப்படி ஒன்றா நம்ம சேர்றோம், சின்ன சின்ன சபைகள்லாம். இதுக்கு யார் தலையா? கிறிஸ்துவே தலை. சபைக்கு தலை கிறிஸ்துவே. இது நமக்கு நல்லா தெரியும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், போக வேண்டாம். சபையானது கிறிஸ்துவுக்கு அடங்கி இருக்க வேண்டும், ஏனென்றால் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். அப்போ நாம் கூடுகிற இடத்திலே எது வெளியே தெரிய வேண்டும்? தலை தான் வெளியே தெரியணும்.
ஒரு உயரமான மனுஷன் இங்கே வராருன்னு வைங்க, அவர் தலை தான் வெளியே தெரியும். ஸோ இந்த சபை கூட்டத்திலே வெளியாட்களுக்கு தெரிய வேண்டியது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அது இன்னொரு இந்த சரீரம்னு சொல்லும்போது ஒரு அழகான வெளிப்பாடு. பவுலப்போஸ்தலனுக்கு கிறிஸ்து தலை, எனக்கு தலை, என் குடும்பத்திற்கு அவர் தலை. அந்த தலை சொல்கிறபடி தான் நான், என் குடும்பம், சபை செயல்பட வேண்டும். ஆமென். சரி, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தில் அழகான சில சத்தியங்கள் இருக்கு. என்ன இருக்கு? நீங்கள் 15ஆம் வசனம் அதை மாத்திரம் வாசிங்கடா. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை, எபேசியர் 2:15. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை, கீழே வாங்க. இருதிறத்தாரையும் அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை, இல்லடா, ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. அப்போ இங்க சொல்லப்படுகிற காரியம், கிறிஸ்து சபையில் இருப்பவர்கள் புதிய மனுஷர்கள். இதை பற்றி கர்த்தர் எனக்கு அலோவ் பண்ணால் நான் பின்னால் ஒரு மெசேஜாக எடுப்போன்னு வச்சுருக்கிறேன். புதிய மனுஷன், பழைய மனுஷன். அப்போது நாம் புதிய மனுஷர்கள். எதனால புதிய மனுஷன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போ எனக்குள் என்ன இருக்கக்கூடாது? பழைய மனுஷனின் செய்கைகள் வெளிப்படக்கூடாது. ஒருவேளை விக்கிரகத்தை கும்பிட்டுருக்கலாம், சண்டைக்காரனாக இருந்திருக்கலாம், பொய்களை பேசி கொண்டிருக்கலாம், சர்ச்சுக்கு போனாலும் ஒழுங்கீனமாக இருக்கலாம், சர்ச்சுக்கே போகாமல் இருந்திருக்கலாம், பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொண்டு தீய காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். அந்த பழைய மனுஷன் நம்மோடு நமக்குள்ளாய் இருக்கக்கூடாது. ஆமென். பழையவைகள் ஒழிக்கப்பட வேண்டும். அப்போ நான் கிறிஸ்துவின் சபையின் மெம்பராகிய நான் ஒரு புதிய மனிதன். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் சபையாய், ஒரு பண்ணையாய், அவர் ஆலயமாய், அவருடைய சரீரமாய், அவர் என் தலையாய் இருக்கிறார். நான் புதிய மனுஷனாய் இருக்கிறேன். சரி, தலைன்னு சொல்லிட்டு வந்தோம்ல, நம்ம வேறு தலைகளை பற்றி பேசவில்லை. கிறிஸ்துவே அன்றி வேறு எந்த தலையும் உனக்கோ உன் குடும்பத்திற்கோ உன் சொசைட்டிக்கோ தலையாய் இருக்கக்கூடாது. நல்லா நான் சொல்கிறத எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். நமக்கு தலை கிறிஸ்துவே. ஆமென். சரி, இந்த இடத்துல இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் பின்னால் வாங்க. எபேசியரில் 19ஆம் வசனத்தில் ஒரே நகரத்தார். என்னது? we are city of Christ. கிறிஸ்துவின் நகரத்தார். எப்போ அந்த நகரத்தார்? இப்போ நம்முடைய மதுரை மாநகரம் இருக்குது, இதுக்குன்னு ஒரு மாமன்றம் இருக்குது. இந்த நகரத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் திட்டம் பண்ணுறது யாரு? கலெக்டர், மாமன்றம், அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ். அப்போ நான் தேவனுடைய நகரத்திலே இருந்தால் நான் எந்த சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்? கிறிஸ்துவின் சட்ட திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அது எங்கே இருக்குது? இந்த வேதத்தில் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நோ 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 நோ, இவங்க இது சொல்லிச்சா செய், இது சொல்லலையா விட்டுரு. டிஎல் மோடிட்ட கேட்டாங்களாம், கேன் வி ஸ்மோக்? பைபிள் அது சொல்லப்படலை அப்படின்னாங்களாம். எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கான்னு எனக்கு காட்டுனாராம். யூ கேன் ஸ்மோக்குன்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. அப்போ நீ என்ன செய்யணும்? செய்யக்கூடாது. பைபிள் அப்படி இல்லையே, சொல்லப்படலைன்னா அதையும் செய்யாத. இது சொல்லுவதை மாத்திரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். அப்போ நான் காட்ஸ் சிட்டி,
அதில் ஒரு சிட்டிசன். என்னோட இருக்கீங்களா? இதில் ஒரு டெஸ்ட் வச்சா எத்தனை பேர் பாஸ் ஆவீங்கன்னு பார்த்துக்கங்க. பாஸ்டமாக தான் கை தூக்குறாங்க. நான் காட்ஸ் சிட்டி, அதில் நான் ஒரு சிட்டிசன். அதனால என் கண்ட்ரி சொல்கிறதைத்தான் நான் செய்யணும். ஆமென். ரைட். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய வீட்டாருமா இருந்து. என் கூடயே இருக்கீங்களா? அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க அது எல்லாத்தையும். தேவனுடைய நகரத்தார், முதல்ல புதிய மனுஷன், தேவனுடைய நகரத்தார், தேவனுடைய வீட்டார். அப்பா எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! தேவனுடைய வீட்டார். இப்போ லெட்டஸே நம்ம ஒரு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, இந்தியாவெல்லாம் பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ பிரசிடெண்ட் இஸ் சப்போஸ் டு பி த ஃபர்ஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட். உலகத்தில் முதல் மனிதன் பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. அவருடைய வீட்டார். இது நம்முடைய ஆண்டவர் சர்வ சங்கமாகிய சபைக்கும் தலையானவர். அப்ப அது எவ்வளோ பெரிய பெருமைக்குரிய விஷயம். ஆமாவா இல்லையாப்பா? நான் இங்கே உள்ள யாரையும் சொல்லலை. யூஎஸ்ஏ லெட்டஸே யூ ஆர் ஜார்ஜ் வாஷிங்டன்ஸ் ஃபேமிலி. அவருக்கு போயிடுவோம். ஜார்ஜ் வாஷிங்டன், சரியா? அவரோட ஃபேமிலி மெம்பர். அடேங்கப்பா, இவங்க ஜார்ஜ் வாஷிங்டனோட ஃபேமிலிப்பா. இவங்க நம்ம தான் மதிக்கிறது இல்லை. காந்தியடியோட பேரன்பா. அவரை நம்ம கண்டுக்காமல் வச்சுருக்குறோம். நேருவோட குடும்பத்தார்ப்பா, பண்டிட் நேருவோடைய பேரன்பா. அந்த பேரை வச்சே குளிச்சுக்கிட்டு இருக்கோம் சிலர். பண்டிட் நேருவோட பேரன்பா. தேவாதி தேவனுடைய வீட்டார்ப்பா இவங்க. அந்த அளவுக்கு நமக்கு மகிமையுண்டு, கடமையுண்டு. நான் என்ன பண்ணி மக்கள் மத்தியில் பேரை கெடுத்தாலும் அது தேவனுடைய பேரை கெடுக்கிறதா இருக்கும். ஆமென். அப்போ நான் தேவனுடைய வீட்டார், காட்ஸ் ஃபேமிலி. காட்ஸ் ஃபேமிலினா அவருக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும். சபைக்கு அவர்தான் தலை, என் குடும்பத்துக்கு அவர்தான் தலை, எங்கள் ஃபேமிலிக்கு அவர்தான் தலை. சமஸ்த சபையின், வாங்க பெண்டிகாஸ்டல் சாங். சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. பிரதான மூலை கல்லே ஏராளமாம் சரணம் சரணம். பிரதான மூலை கல்லே ஏராளமாம் சரணம் சரணம். சொல்லுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியும் மயுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியும் மயுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களின் அஸ்திபாரம், அறிவு கேட்டாத விஸ்தாரம். அடியார்களின் அஸ்திபாரம், அறிவு கேட்டாத விஸ்தாரம். கூடி வந்தய ஆலங்காரம், கோடியம் சரணம் சரணம்.
பார்த்திபனே கான ஸ்தோத்ரம் கீர்த்தனம் மங்கள ஸ்தோத்ரம் பார்த்திபனே கான ஸ்தோத்ரம் கீர்த்தனம் மங்களம் ஸ்தோத்ரம் வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே. வெரி குட். என்ன அழகான ஒரு ஆண்டவரை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்களா? பார்த்திபனே சின்னதில் எங்களுக்கு மீதியெல்லாம் 7-8 எங்கள் புக்கில் 9 ஸ்டான்ஸாக இருக்கும், அதெல்லாம் மறந்துடுவோம். பார்த்திபனே ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துவோம். அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டோம். எனவே எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நான் கர்த்தரின் ஆலயமாய் கர்த்தரின் சிரசாய், அழகாக போட்டிங்க மியூசிஷியன்ஸ், கர்த்தரின் சிரசாய் இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் அவர் பண்ணை, அவர் மாளிகை, அவர் ஆலயம், அவர் என் தலை, நான் அவர் கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய நகரத்தான் நான், அவருடைய வீட்டான் நான். இதை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவின் சரீரமாய் மிகவும் ஜாக்கிரதையாய் செயல்படுவோம். 1 கொரிந்தியர் 12 நான் இதை சொல்ல போல ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக அதில் பிரசங்கம் பண்ணிட்டேன். அதாவது கிறிஸ்துவின் சரீரத்திலே அநேக அங்கங்கள் உண்டு, ஒவ்வொரு அங்கமும் வேலை செய்யணும். ஆமென். என் சரீரத்தில் எல்லா அங்கமும் வேலை செய்யணும். என் கண்ணு பாடுபட்டுச்சு, ஒரு கண்ணு அழுததெல்லாம் அடுத்த கண்ணு. ஆமென். அதுபோல சபையின் மக்களோடு ஐக்கியம் வேண்டும். சபையின் மக்களின் பாரத்தை, சபையின் பாரத்தை, பாஸ்டர் சுமக்கிற பாரத்தை நானும் நீங்களும் கூடுமான அளவிலே சுமக்க வேண்டும். சுண்டு வரல நான் பார்த்து என் பாடியை சுமந்து போன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என் பாதத்தை பார்த்து ஆண்டவரே என் கால அடிகளை உறுதிப்படுத்துவோன்னு கேட்பேன். அதே போல ஒவ்வொரு அவயவமும் நமக்குன்னு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை செய்யும்படியாய் கர்த்தர் என்று நம்மை அழைக்கிறார். ஆமென் ஆமென். நான் கட்ட விரலா இருந்தா இது இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. ஆமென். எப்பயும் இப்படியே கையை காட்டுறோம், இதை ஒன்றை மாத்திரம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாம் ஒவ்வொருவரும் நம் சபைக்கு தேவை. ஆமென். எனக்கு அந்த ஊழியமெல்லாம் இல்லைப்பா, உன்னைய எங்கே வச்சாரோ அதை மாத்திரம் செய். காலில் இருக்க சுண்டு விரல் ரொம்ப சின்னது, அதை உடைச்சி போட்டா நடக்க முடியாதுப்பா. அதே போல் நீ சபையில் எவ்வளவு சிறிய மெம்பராக இருந்தாலும் உனக்குன்னு கர்த்தர் ஒன்று செய்த வச்சிருக்கிறது இருக்கு. சுண்டு விரலில் போய் நான் தலையாக இருக்கேன்னு கேட்க முடியாது. நீ எதை கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்புவித்தார் உனக்கு தெரியும். அதை செய்யும்படியாய் இன்று நாம் கர்த்தர் இடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆமென் ஆமென். இதோடு நீங்கள் என்ன செய்யணும்? ரட்சிப்புன்னு சொன்ன அந்த சத்தியத்தில் நான் என்னென்னத்தை சபையை பற்றி சொன்னேனோ அது அனைத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே இது முடியலை. நான் யோசை இன்று நிறைவேறிவிடும் என்று இன்னும் ஒரு மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் அதற்கு பலத்தையும் சுகத்தையும் ஜீவனையும் தருவார் என்று கர்த்தராகிய இயேசுக்குள்ளே உறுதியாய் நம்புகிறேன். ஆமென் ஆமென்.